வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பல் எப்படி துலக்கணும், எப்படிலாம் முறை இருக்குது, அது எதனால் துலக்கிறோம், எப்படிலாம் எந்த முறையால் அது செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு வந்தோம் இல்லையா. இப்போ குளித்தலை பற்றி, அதாவது குளிர்வித்தல், உடம்பை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், நீராடல் அப்படிங்கிற தலைப்பில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அவங்க நீராடலை பற்றி சொல்லும் போது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம குளிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால முழு பயன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாலை நேரத்துல உடல் உழைப்பு செய்தவர்கள்லாம் மாலை நேரத்துல ஃபுல்லாக குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம காலையிலையும் சரி மாலையிலையும் சரி இந்த நீராடல் உடலை வந்து குளிர்வித்தலால் உடல் வெப்பம் வந்து கட்டுக்குள்ளே வரும், நல்ல பசி எடுக்கும், சோர்வு நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காலை ஒரு தடவை உடல் உழைப்பு செய்தவர்கள்லாம் மாலை ஒரு தடவை 2 வேளையும் நல்லாவே அவங்க தாராளமாக குளிக்கலாம். அவங்க வந்து ஆற்று நீர் குளத்து நீரில் குளிக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு குழாய் நீரில் தான் குளிக்கிறோம் இல்லையா, அந்த குழாய் நீரில் குளிக்கும் போது கூட ஆற்று நீரில் குளிக்கிற அதே ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல எடுத்தோடனே காலில் பாதத்தில் தண்ணி ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் முழங்கால் வரைக்கும் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் தொடை வரைக்கும் தண்ணி ஊற்றணும், அப்புறம் உடல் வரைக்கும் தண்ணி ஊற்றி கடைசியாக தலையில் தண்ணி தெளிச்சுட்டு, அதாவது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வாயில் வந்து அப்போ தான் உடல்லேருந்து உள்ள உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வாய் வழியாக வெளியே வரும் அப்படிங்கிறது சித்தர்களோட கணக்கு. அப்போ தான் உடல் உஷ்ணம் வந்து முழுதாக குறைஞ்சி குளிர்வித்தல் அப்படின்னு குளித்தல்ங்கிறதோட முழு தாத்பரியமும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெந்நீரில் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே நம்ம சாதாரண தண்ணி பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்நீரில் வந்து நோயாளிகள், வயதானவர்கள், சிறு குழந்தைகள், அப்புறம் தைலம் தேய்த்து குளிக்கிறவங்க இவங்க மட்டும்தான் வெந்நீரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் பாத் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, ரோகங்கள் அதாவது நோய்கள்லாம் நமக்கு உடலில் வரத்துக்கு அதுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கும் போது எந்த நோயும் நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 8 நாளைக்கு 2 முறை, அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு 1 முறையாவது கண்டிப்பாக நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கிட்டே தான் வரணும். நீராடலோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி குளிக்கும் போது மா இலையோ இல்லைன்னா நெல்லி இலையோ போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் குளிக்கும் போது நமக்கு உடலுக்கு வந்து எந்த நோயும் வராது, எந்த கிருமிகளும் நமக்கு உடலுக்கு அண்டாது, நம்ம தேகம் அதாவது ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சித்தர்களோட வாக்கு. தலைக்கு குளிச்சுட்டு அந்த தலையை வந்து காய வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காய வைக்கணுங்கிற முறை வந்து சூரிய ஒளியில் காய வைக்கிறது. இதெல்லாம் நல்லா உலர்த்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா துண்டை வச்சு தொடச்சிட்டு நல்லாவே உலர்த்திடணும். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு தலையில் எண்ணெயை வைக்கக்கூடாது. நல்லா உலர்த்தின பிறகு மட்டும்தான் அடிக்கடி சளி பிடிக்கிறது, சைனஸ் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா தலை குளிச்ச உடனே நல்லா உலர்த்தணும். அதனால தான் எண்ணெய் உலர்த்துற பிறகு நம்ம ஈவினிங் எண்ணெய் வைக்கும் போது அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எண்ணெயெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தலை பிசுபிசுப்பு இருக்கும்போது சாதாரணமாக தலை குளித்தாலுமே சரி நம்ம சீயக்காவோ அரப்போ போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு தான் அதை அப்போ உலர்த்தவே முடியும். ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு தலையிலேயே தங்கிடும். அதனால் அந்த எண்ணெய் பிசுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் போக வச்சுட்டு சீர்க்காவோ அரப்போ சேர்த்து குளிக்கும் போது இந்த எண்ணெய் பிசுக்கு முழுவதுமாக நீங்கின பிறகு தான் தலையை வந்து நல்லா உலர்த்த முடியும். இந்த சைனஸ் பிரச்சனை, டேண்ட்ரஃப் பிரச்சனை, ஈரத்தோட அந்த எண்ணெயை வைக்கிறதால மட்டும்தான் இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனையும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா குளித்தல் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகலாம்.